கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா சொல்றாரு, உங்க இருதயம் எதை குறிச்சும் கலங்க வேணாம்னு சொல்றாரு. ஆமென். என்ன காரியம் உங்க இருதயத்தை கஷ்டப்படுத்தி இல்லை அழ வச்சுட்டு கலங்க பண்ணிகிட்ருக்கு? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏன் புதுசாக சண்டைன்னு என் குடும்பத்தில் வருது? இல்லை என் லைஃப்பில் ஏன் புதுசாக பிரச்சனைங்க வருது? இத்தனை நாள் நான் நல்லா இருந்தேனே, இப்போ ஏன் பிரச்சனை வருதுன்னு கேள்வியோடு இருக்கீங்களா? இல்லை என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது, என் பிஸ்னஸில் ஏன் பிரச்சனை? இதெல்லாம் நினச்சி நீங்கள் கலங்கி போய் கொண்டு இருக்கிறீங்க, பயந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளோட காரியம், பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், கலங்காத, உன் இருதயத்தை கலங்க விடாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஏசப்பா சொல்கிறாரு, அவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருந்து உன் லைஃப்பில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உனக்கு செஞ்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அநேக காரியங்களை குறித்து கலங்கி போயிட்டுருக்கீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல ஏசப்பா உங்களை தலையை உயர்த்தி நிற்க வைப்பார். அநேக கண்கள் உங்களை காணும், நீங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சியாக நிற்பீங்க. பயப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.